ஆல்ரெடி செஞ்சிட்டு இருக்க பழக்க வழக்கமே நிறைய அரசியல் ஆளுமைகள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு அதற்கு உண்டான சட்ட சரத்துகளையும் போட்டுவிட்டு மரபையும் மாண்பையும் காட்டி தமிழுக்கு கடமைப்பட்டவங்க நம்ம எல்லாருமே. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. தாயை விடவும் தாய் நாடை விடவும் ஒருபடி மேலே எது, ஒரு ஒரு உயிருக்கு ரத்தத்துக்கு மேலே மானத்துக்கு மேலானது எதுன்னா தமிழ் உணர்வு. அந்த தமிழ் தாயை பாராட்டி அவர் அந்த அம்மாவுக்கு கடமைப்பட்டு அந்த தெய்வத்தை அதை நினச்சிக்கிறதா, இல்லை மொழியாக நினச்சிக்கிறதா, உயிராக நினச்சிக்கிறதா, உணர்வாக நினச்சிக்கிறதா, நீங்கள் எப்படி வேணால் நினச்சிக்கோங்க தாய் தமிழை. அப்படி அதை கொண்டு போகணுன்ற மாதிரி ஒரு மரபு செட் ஆயிருக்கு. அதனால் இனிமேல்ட்டு இது விட்டுட்டு ஃபஸ்ட்டு தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க. எந்த கவர்னரு, எந்த ஜனாதிபதி, எந்த பிரதமர் கேள்வி கேட்குறாங்க அப்படின்றது அப்புறம். மீறி அப்படி அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்போ இன்றைக்கி சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குது, வேலைவாய்ப்பு பிரச்சனை இருக்குது, பெட்ரோல் டீசல் விலை 100 ரூபா 108 ரூபா போகுது, உங்களுக்கு தமிழ் தாயை 3வது இடத்துல பாடுறது தான் இப்போ பிரச்சனையான்றதை அவங்க கேட்கட்டும். அப்படி ஒரு வேளை தமிழக அரசு, விஜய் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அரசு தமிழ் தாய் வாழ்த்தை முதல்ல பாடுறாங்க, இது செட் ஆகாது, இது மத்திய அரசுக்கு எதிரான இருக்குது, ஜியோவுக்கு எதிராக இருக்குன்னா அவங்க கோர்ட்டுக்கு போட்டோம், உயர்நீதிமன்றத்துக்கு போட்டோம். உயர்நீதிமன்றத்துக்கு போனவுடனே கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் இருந்து மூத்த குடியாக இருக்கக்கூடிய தமிழுக்கு ஒரு மரபு இருக்குது, மாண்பு இருக்குது. அதை கடைப்பிடிக்கணுமா, இல்லை நாங்கள் பாரம்பரியமாக பண்ணிட்டு வந்ததை கடைப்பிடிக்கணுமா, இல்லை புதுசு புதுசாக முதல்வர் வருவாங்க, புதுசு புதுசாக பிரதமர் வருவாங்க, அவங்களோட ஆசை கேட்டுறாரு நாங்கள் எங்களை மாற்றிக்கணுமா அப்படின்றது நீதிமன்றம் சொல்லிட்டோம். நம்ம அந்த பஞ்சாயத்துக்கு போக வேணாம். நம்ம சட்டத்துக்கு புறம்பாக எதுவும் செய்யலை. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறது சட்டப்படி சரி, மாண்புபடி சரி, நம்மளோட வரலாறு தான், நம்மளோட வாழ்வாதாரம் தான். இதனால் இந்த பிரச்சனையை தைரியமாக பாடலாம். இதனால் ஒரு பெரிய பிரச்சனை எதுவும் வராது. என்ன கேட்டால் இந்த விஷயம், இந்த விவகாரம் தமிழ்நாட்டில் முடிக்கப்பட வேண்டிய விஷயம். இதுக்கும் மத்திய அரசோ இல்லை ஒன்றிய அரசோ அது எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அவங்களுக்கும் இதுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை. அவங்களோட உணர்வை வெளிப்படுத்துவதற்கும் அவங்களுக்கு தேசிய கீதை பாடணுன்றதுனா அவங்க உணர்வை வெளிப்படுத்தியிருக்காங்க, தப்பு இல்லை. நம்மளோட உணர்வை நம்ம வெளிப்படுத்துறதுக்கு இருக்குது. இதில் 2 கண்ணு மாதிரி, ஒன்று தமிழ் தாய் வாழ்த்து ஒரு படி மேலே, தேசிய கீதம் ஒரு படி கீழேன்னு கிடையாது. இந்த கண்ணு பெருசாக இந்த கண்ணு பெருசான்னு கேட்டால் தெரியாது, அப்பா பெருசா அம்மா பெருசான்னு கேட்டால் தெரியாது. இந்த மாதிரி ஒரு சூழல் இது.